Peppers Entertainment Television. Turn on the heat. குண்டு மல்லி வாங்கி தந்தா பிடிக்குமா இல்ல ஜாதி மல்லி வாங்கி தந்தா பிடிக்குமா முல்லைப்பூ முட்டோட தான் சிரிக்குது அந்த கனகாமரம் காதோட கலக்குது குண்டு மல்லி வாங்கி தந்தா பிடிக்குமா இல்ல ஜாதி மல்லி வாங்கி தந்தா பிடிக்குமா முல்லைப்பூ முட்டோட தான் சிரிக்குது அந்த கனகாமரம் காதோட கலக்குது. வணக்கம், நான் உங்க கானா எட்வின் பராஜ். இது பெப்பர்ஸ் டிவியின் கானா பேட்டை. கானா பேட்டை. இந்த வாரம் நம்ம கானா பேட்டை நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற கானா பாடகர் யாருன்னா வளர்ந்து வர கானா பாடகர் தான். இவரோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா கானால காமெடி பாட்டை பாடி சூப்பரா பாடுவாரு. அவர் தான் நம்ம கானா தினேஷ். வணக்கம் தினேஷ். வணக்கம். பெப்பர்ஸ் டிவி கானா பேட்டை நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. பயங்கர ஸ்டைலிஷா இருக்கிறப்ப உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குது. தலையில முடியல உனக்கு அப்படியே பயங்கர ரெஸ்லிங் ஹேர் ஸ்டைலு, கேப்பு, கிளாஸ். எப்படி எப்பவுமே இதே மாதிரி தானே ஏரியால? இல்லண்ணா அப்படியெல்லாம் இல்லண்ணா. எப்போ நான் டாக்ஸ் போட்டு நான் சுத்தினே இருப்பேன். நம்ம கானா பேட்டை யோசை நீங்க வந்து கொஞ்சம் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு கல்லதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு காமெடி கானாலாம் பார்த்து. கண்டிப்பா ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம பெப்பர்ஸ் டிவி கானா பேட்டை மூலமா நீ பாட போற. இல்ல, ஒரு வருஷமா அம்மா இறந்துட்டு இருந்தாங்க. சரி சரி. அதனால பாட முடியாம இருந்தேன். இப்ப திருப்பி ஜாயின் பண்ணிருக்கேன் உள்ள கானா. சூப்பர்ப்பா. வாழ்த்துக்கள். சரி, ஃபர்ஸ்ட் பாட்டே நம்ம பெப்பர்ஸ் டிவி கானா பேட்டை நேயர்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு ஒண்ணு. மரத்தால சிட்டாடா எங்க மாமியா, வீட்டுல செய்ய சொன்ன அணில் சேமியா, சுஷ்டு பண்ணுதுங்க பொண்ணு ஊமையா, அதுதான் சேத்துல இருக்கும் மொந்த ஆமையா, புடவில மயிலு கையில வலிலு போட்டுன்னு சுத்துறாடா, புடவில மயிலு கையில வலிலு போட்டுன்னு சுத்துறாடா, மரத்தால அச்சிட்டாடா எங்க மாமியா, வீட்டுல செய்ய சொன்ன அணில் சேமியா, சுஷ்டு பண்ணுதுங்க பொண்ணு ஓமையா, அதுதான் சேத்துல இருக்கும் வந்த ஆமையா. அன்பா பேசி பேசி ஆள அது மைக்கி விட்டு வந்துட்டாயே வீட்டுல, அவளை கட்டிக்கின்னு மண்ணை வாரி கொட்டிக்கின்னு சுத்தி நீர நான ரோட்டுல, அன்பா பேசி பேசி ஆள அது மைக்கி விட்டு வந்துட்டாயே வீட்டுல, அவளை கட்டிக்கின்னு மண்ணை வாரி கொட்டிக்கின்னு சுத்தி நீர நான ரோட்டுல, புதுசா வந்த படத்துக்கு தான் எடுக்க சொல்ல டிக்கெட்டு எடுக்க மறந்துட்டாக்கா வீட்டுல ஓடிது பகிட்டு, ஆசைப்பட்டு தேவையில்லாத லவ் மேரேஜ் பண்ணா, எனக்கு வந்து பிறந்துச்சு தத்ரம் 3வது பொண்ணா, கல்யாணத்தை பண்ணிக்கின்னு மாட்டிக்கின்னு முழிக்கிறேன், ஜனத்துல விழுந்து தவிக்கிறேன், தெருவா சாமா வித்து நானு பொழைக்கிறேன், குடும்பத்துக்கு மாடா உழைக்கிறேன், பழத்தால அச்சிட்டாடா எங்க சேமியா, சுஷ்டு அடிக்குதுங்க பொண்ணு ஓமையா, அதுதான் சேத்துல இருக்கும் வந்த ஆமையா. பேரை சேர்த்துக்கின்னு ஊரு கதைய பேசிக்கின்னு உக்காந்துக்கிற எங்க மாமியா, குடும்பத்துல மூக்க நோய்ச்சி காசு பணம் எல்லாத்தையும் ஆயிடுச்சு வளைநீர டபுள் கேமியா, 4 பேரை சேர்த்துக்கின்னு ஊரு கதைய பேசிக்கின்னு உக்காந்துக்கிற எங்க மாமியா, குடும்பத்துல மூக்க நோய்ச்சி காசு பணம் எல்லாத்தையும் ஆயிடுச்சு வளைநீர டபுள் கேமியா, கறி குழம்பு செய்ய சொன்னா வாரி கொய்த்த உப்ப, இவளுங்கிட்ட மாட்டிக்கின்னு கொய்னுகிற குப்ப, பொண்டாட்டிய மாமியார தாமரை அலையில தண்ணி சண்டை போட்டு இருக்கும்போது உள்ள நோஞ்சு குழம்பு கேக்குது அண்ணி, கல்யாணத்தை பண்ணிக்கின்னு மாட்டிக்கின்னு முழிக்கிறேன், ஜனத்துல விழுந்து தவிக்கிறேன், தெருவா சாமா வித்து நானு பொழைக்கிறேன், குடும்பத்துக்கு மாடா உரைக்கிறேன், மரத்தால அச்சிட்டாடா எங்க மாமியா, எங்க மாமியா, வீட்டுல செய்ய சொன்ன அணில் சேமியா, சுஷ்டி அடிக்குதுங்க பொண்ணு ஊமையா, அதுதான் சேத்துல இருக்கும் வந்த ஆமையா, கையில வலி போட்டு சுத்துறாடா, கையில வலியில உடவில மயில்
கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லண்ணா அதெல்லாம் கல்யாணம் ஆகாம உங்க மாமியார் மேல இவ்வளவு கோவமாயா உங்களுக்கு? அப்படின்னு நான் கல்யாணம் பண்ணு நிறைய பேர் இந்த மாதிரி சித்திரவதை அனுபவிச்சு. சித்திரவதை யார் உங்க நண்பர்ல சொன்னாங்களா? ஆமாண்ணா. ஆனா உண்மையாலுமே சொல்றேன், நீ காமெடி கானா பாட்டு போடுறேன்னு தெரியும். உண்மையாலுமே சொல்றேன், சரியான கானா காமெடி இது. யார் எழுதின இந்த பாட்டு? பாட்டு வந்து நம்ம தம்பி புளியாந்தோப்பை சேர்ந்த அலெக்ஸ் அவர்கள் எழுதிய பாடல். எல்லாம் என்னுடைய தம்பி அலெக்ஸ் நம்ம கானாப்பேட்டை நிகழ்ச்சி மூலமா ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் நாங்க. ஓகே, ஆல்பம் பண்ணிருக்கியா தினேஷ்? பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆல்பமா என்ன பேரு? இளமை கானா. ஆமா, இளமை கானா ஃபேமஸான பாட்டாச்சு. தினேஷ்னால அந்த பாட்டு ஹிட். ஆமாண்ணா, கண்டிப்பா. நம்ம நேயர்களுக்காக அந்த 4 வரி அந்த பாட்டுல இருந்து. சரி, ஓகே, பாட. நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சீரிசா, விட்டுட்டாலே கேர்லிசா. நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சீரிசா, விட்டுட்டாலே கேர்லிசா. பாரிஸ் மோனையில பேக்கரி கடையில வாங்கி தந்த சுவிட்டு, கேக்கையும் வாங்கின்னு பார்சல் கட்டின்னு வச்சிட்டாலே ரிவிட்டு. காரியம் முடிஞ்சத காலையும் வாரிட்டு சாரின்னு சொல்லிட்டாலே, அந்த எதிர் வீட்டு பையமானிக்கும் உன்னை பொட்டனாக்கா மூஞ்சி கோணிக்கும். அந்த எதிர் வீட்டு பையமானிக்கும் உன்னை அவன் பின்னாடிய பைக்கில் ஏறிக்கும். நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சீரிசா, விட்டுட்டாலே கேர்லிசா. தினேஷ்னால தெரியும் எல்லாருக்கும். நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சீரிசா, விட்டுட்டாலே கேர்லிசா. யார் இந்த பாட்டு எழுதுந்து? இந்த பாட்டு எழுதுனது வந்து நம்ம கமலப்பாண்ணா. கமலப்பா இல்லைன்னா தினேஷ்னால யாருக்கும். அடுத்த பாட்டு எல்லாருமே காமெடி சிரிக்கிற மாதிரி. ஏன்னா சிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த நிகழ்ச்சியில வந்து நான் ஃபுல்லா புது பாட்டு தான் நான் பாட போறேன். சரிப்பா அத்த பாட்ட பாடு. வாயாடி அந்த பொண்ணு பேரு ஷாமலா, அதுக்கு புச்சினுக்கு இது மூஞ்சி புல்லா தேம்பல்ல. இருங்கதான் ஏப்ரல் மாச சீசன்னு, ஐயோ உன்னர்த்தம் கூட போவதுதான் ஃபேஷனு. நான் பொண்ணுங்கள குத்த சொல்லி பாடல, ஒரு சில ஸ்லாக்கி டூமி இருக்குதுங்க ஊர்ல. வாயாடி அந்த பொண்ணு பேரு ஷாமலா, அதுக்கு புச்சினுக்கு இது மூஞ்சி புல்லா தேம்பலா. இங்க தான் ஏப்ரல் மாச சீசனு, ஐயோ உணர்த்த கூட போவதுதான் ஃபேஷனு. நான் பொண்ணுங்களை குத்த சொல்லி பாடல, ஒரு சில ஸ்லாக்கி டூமி இருக்குதுங்க ஊர்ல. வாயாடி அந்த பொண்ணு பேரு ஷாமலா, அதுக்கு புச்சினுக்கு இது மூஞ்சி புல்லா தேம்பலா. என்ன நீ ஆக்கிட்டடி எரிஞ்ச சாம்பலா, உலக காட்டி என்ன நீ அம்மாய்கிட்ட, தனியா மாட்டு உன் கொலைய நான் கலக்கிட்ட. வாயாடி அந்த பொண்ணு பேரு ஷாமலா, அதுக்கு புச்சினுக்குது மூஞ்சி புல்லா தேம்பலா. காதல் ஒரு திறந்த சஸ்பொன்னு, அதுல ஓடி போய் உன்ட்ட மச்சான் உள்ள புஸ்குன்னு. வானா மச்சான் காதல் ஒரு திறந்த சஸ்பொன்னு, அதுல ஓடி போய் உன்ட்ட மச்சான் உள்ள புஸ்குன்னு. காதலிச்சு வாழ்ந்துட்டு வரேன் அவளை நினைச்சுன்னு, அவ உணர்த்தம் கூட பேசி நிகரா போன வச்சுன்னு. ஏன் காதலிச்சுட்டு ஏமாத்திட்டு பிரியண்டா, பிகருங்க காதலிச்சுட்டு ஏமாத்திட்டு பிரியண்டா. பசங்க கோவத்துல கிருஷ்ணல ஊத்தினு ஏரியண்டா. வாயாடி அந்த பொண்ணு பேரு ஷாமலா, மூஞ்சி புல்லா தேம்பலா. வாயாடி அந்த பொண்ணு பேரு ஷாமலா, இது மூஞ்சி புல்லா தேம்பலா. வானவில்ல வலிச்சு குத்தா அவ கேட்டான்னு, ஆளா வாங்கி குஷ்ட அவ விட்டு போயிட்டான்னு. வானவில்ல வலிச்சு குத்தா அவ கேட்டான்னு, ஆளா வாங்கி குஷ்ட அவ விட்டு போயிட்டான்னு. வைட்டான பார்ட்டிய பார்த்து அவளும் பூச்சிட்டா, ஏ திருநாய் போல காலை வந்து கபில்னு பூச்சிட்டா. வைட்டான பார்ட்டிய பார்த்து அவளும் பூச்சிட்டா, இந்த கானா தினசு மனசத்தான் ரெண்டா வச்சிட்டா. ஏ காதலிச்சா பொண்ணுங்கள தொடாத, உண்மையாக காதல் பண்ண பொண்ணு நீ தொடாத. பாதியில கைண்டின்னு போயிட்டா சத்தியமா அவளை விடாத.
வாயாடி அந்த பொண்ணு பேரு ஷாமலா குச்சினுக்கு இது மூஞ்சி புல்லா தேம்பலா. தினேஷ் சொல்லுங்கண்ணா. ரொம்ப பசியா இருக்கு. சரிண்ணா. ஓகேவா? என் உடம்பு பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாண்ணா. அந்த பசியெல்லாம் அடகுற மாதிரி சரியான ஒரு பாட்டு ஒண்ணு. சரிண்ணா. ஓகேண்ணா. இழுத்து வச்சுருக்கீங்க கைவசம்? நிறைய இருக்குண்ணா. சரி, அதுல ஒண்ணு எடுத்து அழகா ஜாலியா விடு. கோழி கால்ல குழம்பு நாஸ்டா, ஐயோ நல்லாக்கு இது டேஸ்டா, 10 மணிக்கு மேல அது காஞ்சினுக்கு இது வேஸ்டா. கோழி கால்ல குழம்பு நாஸ்டா, ஐயோ நல்லாக்கு இது டேஸ்டா, 10 மணி மேல அது காஞ்சினுக்கு இது வேஸ்டா. கோழி கால்ல குழம்பு நாஸ்டா. குழம்புல கலக்குறாங்க கணிப்பு கறி போட்டி, நாஸ்டாவை துண்டுறதுக்கு ஆளுக்கு போட்டி. குழம்புல கலக்குறாங்க கணிப்பு கறி போட்டி, நாஸ்டாவை துண்டுறதுக்கு ஆளுக்கு போட்டி. குழம்புல கைய விட்டு முட்டி எலும்ப தேடும், குழம்புல கைய விட்டு மூளை எலும்ப தேடும். சாப்பிட்டு முடிந்த பிறகு வைத்த புச்சினு ஓடும். ஒழிக்கால நாஸ்தா சாப்பிடணும்னா கையில வேணும் டப்பு, கறி கோம்ப துணி நாக்கா மேலடிக்கும் கப்பு. நாஸ்தா சாப்பிடணும்னா கையில வேணும் டப்பு, கறி குழம்பு துணி நாக்கா மேலடிக்கும் கப்பு. சட்டி சாம்பார் வாங்குறதுக்கு எத்தனை வாடை கப்பு, சட்டி சாம்பார் வாங்குறதுக்கு எத்தனை வாடை கப்பு. காஞ்சி போன தோசையில நீ தொட்டு தொட்டு நக்கு. ஒழிக்கால குழம்பு நாஸ்தா நல்லா கேட்டு கேட்டா, 10 மணி மேல அது கதிருக்கு இது வேஸ்டா. ஒழிக்கால குழம்பு நாஸ்தா நல்லா கேட்டு கேட்டா, 10 மணி மேல அது கதிருக்கு இது வேஸ்டா. ஒழிக்கால குழம்பு நாஸ்தா. சூப்பர் 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 தினேஷ். அதுவும் கறி குழம்பு பாட்டு கேட்ட ஒண்ணுமே நிறைய நேரில் விருப்பப்பட்டு கறி குழம்பு சாப்பிடுவாங்க. இன்னொரு கறிக்குழம்பு பாட்டு கூட இருக்குண்ணா. இல்ல இல்ல, இது இந்த கறி குழம்பு சாப்பாடே போதும். உனக்கு யார் ரெகுலரா பாட்டு எழுதிக்கிட்டு? பாட்டு வந்து எனக்கு ஒரு 10 பேர் எழுதி தம்பிங்க தானா. பரவாயில்ல, எல்லாமே நம்ம தம்பிங்க தான். காமெடி பாட்டு தான். நீ சொல்ற போதே சொல்றேன் இந்த சிச்சுவேஷனுக்கு. ஆமா, நான் ஒரு 10 பேரை வளர்க்குறேன் நான். சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாருக்கும். கண்டிப்பா. அடுத்த பாட்டு நல்லா சும்மா டிஃப்ரெண்டா இன்னொரு காமெடி பாட்டு ஒன்று. கண்டிப்பாண்ணா. ஓகே. டிங் டாங் டிங் டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் டிங் டிங் டாங் டிங் டாங். ஐயோ கச்சா முசானே என் காதல கிச்சனு கத்தோம், மிட்டாய் கிசா போல எனக்கு போத ஏத்தோம். கச்சா முசானே என் காதல கிச்சனு கத்தோம், மிட்டாய் கிசா போல எனக்கு போத ஏத்தோம். அது பாய் ஃப்ரெண்ட் அடிக்கடி மாத்தோம், ஷர்மிளா அது கிட்ட போன கட்டாயம் நாத்தோம். அது பாய் ஃப்ரெண்ட் அடிக்கடி மாத்தோம், ஷர்மிளா அது கிட்ட போன கட்டாயம் நாத்தோம். ஏ கச்சா முசானே என் காதல கிச்சனு கத்தோம், மிட்டாய் கிசா போல எனக்கு போத ஏத்தோம். அது மிட்டாய் கிசா போல எனக்கு போத ஏத்தோம். ஏரியால அவதாங்க லோக்கல் குயினா, அது சீனு போட புள்ளிங்க நிக்கும் கியூல லைனா. ஏரியால அவதாங்க லோக்கல் குயினா, அது சீனு போட புள்ளிங்க நிக்கும் கியூல லைனா. பாலாட வாங்கி அது வெல்த சைனா, பாலாட வாங்கி அது வெல்த சைனா. இனிமே அவ சவகாசம் எனக்கு வானா. நாக்கா என்னன்னு வச்சுக்கின, அவள நான் சறுக்க போல எப்பனா குச்சிக்கின. நாக்கா என்னன்னு வச்சுக்கின, அவள நான் சறுக்க போல எப்பனா குச்சிக்கின. ஏ கசா முசானே யா காதல கிச்சனு கத்தோம், மிட்டாய் கிசா போல எனக்கு போத ஏத்தோம். அது மிட்டாய் கிசா மிட்டாய் கிசா மிட்டாய் கிசா போல எனக்கு போத ஏத்தோம். ஆளு மூய்த்தி என்ன வந்து பாப்பா தினமோ, அந்த ஊரு கொல்த்தி பண்ணாட திட்டிக்கின மனவோ. ஆளு மூய்த்தி என்ன வந்து பாப்பா தினமோ, அந்த ஊரு கொல்த்தி பண்ணாட திட்டிக்கின மனவோ. ஜாலியாக கைய போட்ட கம்முனையின்டா, நான் ஜாலியாக கைய போட்ட கம்முனையின்டா. அவன் மூலிவா
அக்கா கிட்ட முய்த்தி விட்டா அவ சுஸ்திரம் போன கவரு காத்தாடி நூலை விட்டு மேல் வெட்டுல அவள டீலடி கிச்சனு கத்தோம் மிட்டாய்க்கு போல எனக்கு போத ஏத்தோம் இந்த பாய் ஃப்ரெண்ட் அடிக்கடி மாத்தோம் ஷர்மிளா அது கிட்ட போன கட்டாயம் நேத்தோம் இந்த பாய் ஃப்ரெண்ட் அடிக்கடி மாத்தோம் ஷர்மிளா அது கிட்ட போனா கட்டாயம் நேத்தோம். தினேஷ் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னா சொல்லுங்க நான் கேளுங்க. கரெக்டாக லவ் பண்ணிக்கிறீங்களா உன்ன லவ் ஃபெயிலரா? ஆமா நான் லவ் ஃபெயில். அந்த சோகத்துல தான் வந்து உன்னோட சோகத்தை மறக்காம ஒரு காமெடி பாட்டா பாடுனுக்கிறேன். ஆமா நான் கண்டிப்பா. ஆமா சரி இன்னொரு கறி குழம்பு பாட்டு இருக்குதுன்னு சொன்னேன். ஆமாண்ணா அந்த கறி குழம்பு பாட்டு இருக்கு. ஏ கறி குழம்பு எங்க வீட்டுல தாண்டி குழம்பு வேணும்னா கிண்ணம் எத்துன்னு வீட்டு பக்கம் வாடி கொஞ்சம் காரமா இருக்கும் நீ சாப்பிடு அதுல கறி இல்லைன்னா போன் பண்ணி நீ கூப்பிடு குழம்ப இன்னும் தரமா கறி குழம்பு எங்க வீட்டுல தாண்டி குழம்பு வேணும்னா கிண்ணம் எத்துன்னு வீட்டு பக்கம் வாடி எம்மா கறி குழம்பு எங்க வீட்டுல தாண்டி குழம்பு வேணும்னா கிண்ணம் எத்துன்னு வீட்டு பக்கம் வாடி. செவுத்துல சாணி வரட்டி குழம்ப தாடியில பெரட்டி தரலனாக்கா சேத்தனே தம்மா துண்டு குத்தனே குத்ததுக்கு சந்தோஷப்படுடி குழம்ப ஊத்தினி கிண்ணத்தை கூடுடி எத்தனை வந்த சந்துல கிண்ணம் இப்போ எந்துல கறிக்கடைய நீ பாக்குற குழம்பு செய்ய காசு கேக்குற அம்மா கறிக்கடைய நீ பாக்குற குழம்பு செய்ய காசு கேக்குற ஐயோ உன் பேச்சு தாறு மாறா உன் மூஞ்சி மிக்ஸி ஜாரா குழம்பு நாய் நீ கீழே ஊத்திட்டியா கறி குழம்பு எங்க வீட்டுல தாண்டி குழம்பு வேணும்னா கிண்ணம் எத்துன்னு வீட்டு பக்கம் வாடி. காசு கேட்டா நானும் தரண்டி ஸ்டவ் கீழே குழம்பு கரண்டி பிசு போன பல்புல எத்து வைப்ப செல்ஃபுல காசு கேட்டா நானும் தரண்டி ஸ்டவ் கீழே குழம்பு கரண்டி பிசு போன பல்புல எத்து வைப்ப செல்ஃபுல குக்கரு தான் விசில தட்டுது கரண்டி தான் ஊரா முட்டுது குழம்பு குத்தா என்ன தப்பா முறைச்சி பாக்குறான் உங்க அப்பா நான் என்ன அவ்வளோ கேவலமா கேவலமா ஐயோ காரத்தை நீயோ தாங்கி சின்ன புல்லா குழம்ப வாங்கி சும்மா நாக்கா கண்ணை காட்டி குழம்பு வாங்கிட்ட 4 வாட்டி நான் துண்ண குழம்பு இல்லையம்மா காரத்தை நீயோ தாங்கி சின்ன புல்லா குழம்ப வாங்கி சும்மா நாக்கா கண்ணை காட்டி குழம்பு வாங்கிட்ட 4 வாட்டி நான் துண்ண குழம்பு இல்லையம்மா கறி குழம்பு எங்க வீட்டுல தாண்டி குழம்பு வேணும்னா கிண்ணம் எத்துன்னு வீட்டு பக்கம் வாடி கொஞ்சம் காரமா இருக்கும் நீ சாப்பிடு அதுல கறி இல்லைன்னா போன் பண்ணி நீ கூடு குழம்ப தரமா கறி குழம்பு எங்க வீட்டுல தாண்டி கறி குழம்பு எங்க வீட்டுல தாண்டி குழம்பு வேணும்னா கிண்ணம் எத்துன்னு வீட்டு பக்கம் வாடி கறி குழம்பு தினேஷ் எல்லாருமே ஏன் கும்முக்கா ஆடுற மாதிரி பாக்குற மாதிரி சூப்பரா ஒரு பாட்டு ஓகேவா? சூப்பர். கொச்சிக்குன்னு போறியா என் கூட நீ வாரியா ஓடி போய் கட்டிக்கலாம் ஒன்னா சேரியா நீ நாட்டு கட்ட தானம்மா உன் வீட்டை பூட்டுன்னு வாயம்மா கவுத்த நீயே நீட்டுன்னு தாலி தரம்மா அடியே நீ என் கிட்ட தான் பேசுறியே ரொம்ப ராங்க முடிய புச்சி ஆட்டிக்கின்னே பாடு வேண்டி கானா சாங்க உன்னை ஓட விட்டு ஒதிக்க போறேன் ஒச்சக்கலை வாயி எங்க வீட்டு பக்கம் வந்து நாக்கா விடாது நாயி
உன்னை ஓட விட்டு ஒதிக்க போறேன் ஒச்சக்கல்ல வாயி எங்க வீட்டு பக்கம் வந்து நாக்க விடாது டாக்கு கொச்சிக்கின்னு போறியா என் கூட நீ வாரியா ஓடி போய் கட்டிக்கலாம் நீ நாட்டு கட்ட காணமா உன் வீட்டை போட்டு மாயமா தண்ணியே மீட்டு நான் தாலி தரமா அடியே அடியே நீ என்கிட்ட பேசுறியே ரொம்ப ராங்க முடியாய் முடிய குச்சி ஆட்டிக்கின்னு பாடு வேண்டி காணா சாங்க உன்னை ஓட விட்டு ஒதிக்க போற ஒச்சக்கல்ல வாயி நம்ம வீட்டு பக்கம் வந்து நாக்க விடாது நாயி நான் ஓட விட்டு அதிக்க போறேன் ஒச்சக்கல்ல வாயி இந்த வீட்டு பக்கம் வந்து நாக்க விடாதுடா காதலிச்சு கூட்டுன்னு போன அவள மகமாலு மாயா ஜாலு அது கூட நல்லா ஊரை சுத்தி எனக்கு வந்துடுச்சு ஆன காலு அவ தொப்புல சுத்தி ஊசி போட வெறி நாய்க்காடி அது கேட்டுச்சுடா என் கிட்ட தடி எஸ் போடி அவ தொப்புல சுத்தி ஊசி போட வெறி நாய்க்காடி அது கேட்டுச்சுடா என் கிட்ட மூக்கு போடி காதலிச்சு அது கால வாரம் அது கிட்ட போனா கோய்கறி நாத்தனாரம் உன்னை கால கட்டி தொங்க விடுவேன் வேப்ப மரத்துல உப்ப மேல சத்தியம்மா என்ன பிடிக்கல உன்னை கால கட்டி தொங்க விடுவேன் வேப்ப மரத்துல உப்ப மேல சத்தியம்மா உன்னை பிடிக்கல நீ கோச்சிக்கின்னு போறியா என் கூட நீ வாரியா ஓடி போய் கட்டிக்கலாம் ஒன்னா சேரியா ஒன்னா சேரியா ஒன்னா சேரியா தினேஷ் ஏன்னா ஒரு வித்தியாசமான பாட்டு எதுனா கண்டிப்பா இருக்கு என்ன பாட்டு யம தர்மரை பத்தி ஒரு பாட்டு இருக்கு யம தர்மரா அவரை பத்தி ஒரு பாட்டு அவரை பத்தி ஒரு பாட்டு நான் கமலப்பா எழுதின பாட்டு நான் இளமை காணா என்ற ஒளிநாடகம் பாடி ஆமா நான் பாடி சூப்பர் அந்த பாட்டை பாடுங்க அந்த யமன்தான் பாவி அம்மந்தான் ஒன்னா நம்பர் கேடிதானுங்க நம்ம உயிரை எடுக்க வந்த ரவுடிதானுங்க அந்த யமன்தான் ஒன்னா நம்பர் கேடிதானுங்க நம்ம உயிரை எடுக்க வந்த ரவுடிதானுங்க அவன் கயிறெடுத்து வராங்க உயிரெடுக்க போறாங்க கயிறெடுத்து வராங்க உயிரெடுக்க போறாங்க ஏ ஓடே வேகமா ஓடே அந்த யமன்தான் ஒன்ன நம்பர் கேடிதானுங்க நம்ம உயிரை எடுக்க வந்த ரவுடிதானுங்க அந்த யமன்தான் ஒன்ன நம்பர் கேடிதானுங்க நம்ம உயிரை எடுக்க வந்த ரவுடிதானுங்க அவன் கயிறெடுத்து வராங்க உயிரெடுக்க போறாங்க கயிறெடுத்து வராங்க உயிரெடுக்க போறாங்க கயிறெடுத்து வராங்க உயிரெடுக்க போறாங்க எரும மாடு மேல ஏறி துரத்துவான் உன்னை யமலோக கொண்டு போய் நிறுத்துவான் எரும மாடு மேல ஏறி துரத்துவான் உன்னை யமலோக கொண்டு போய் நிறுத்துவான் 8 துண்ட மனுஷனை அறுத்திடுவான் அந்த எண்ணெய் சட்டி உள்ள விட்டு வறுத்திடுவான் 8 துண்ட மனுஷனை அறுத்திடுவான் அந்த எண்ணெய் சட்டி உள்ள விட்டு வறுத்திடுவான் எங்க கிட்ட மாட்டினாக்க கட்டி போடுவோம் அவன் கைய கால 2 தைய வெட்டி போடுவோம் எங்க கிட்ட மாட்டினாக்க கட்டி போடுவோம் அவன் கைய கால 2 தைய வெட்டி போடுவோம் கண்டால விட மாட்டோம் அவன் எரும மாட புடிங்கின்னு தர மாட்டோம் அந்த யமன்தான் ஒன்ன நம்பர் கேடிதானுங்க நம்ம உயிரை எடுக்க வந்த ரவுடிதானுங்க தண்டாயுத தூக்கி ஜோரா அடிக்கிறான் அவன் தண்டனத்தை எல்லோருக்கும் கொடுக்கிறான் தண்டாயுத தூக்கி ஜோரா அடிக்கிறான் அவன் தண்டனத்தை எல்லோருக்கும் கொடுக்கிறான் கொஞ்ச நேரம் கீழே அதை வைக்க மாட்டான் அது இல்லாம வில்ல நட்ட நிக்க மாட்டான் கொஞ்ச நேரம் கீழே அதை வைக்க மாட்டான் அது இல்லாம வில்ல நட்ட நிக்க மாட்டான் பாசக்கயிறு வீசுக்கின்னு வாரானுங்க அவன் பாசத்தைய பந்தத்தைய பார்க்க மாட்டான் பாசக்கயிறு வீசுக்கின்னு வாரானுங்க அவன் பாசத்தைய பந்தத்தைய பார்க்க மாட்டான் கண்ட முடிச்சது ராவுகாலம் அந்த யமனுக்கு எப்படா சாவுகாலம் அவன் கயிறெடுத்து வராங்க உயிரெடுக்க போறாங்க கயிறெடுத்து வராங்க உயிரெடுக்க போறாங்க கயிறெடுத்து வராங்க உயிரெடுக்க போறாங்க கயிறெடுத்து வராங்க உயிரெடுக்க போறாங்க யமன்தான் ஒன்ன நம்பர் கேடிதானுங்க நம்ம உயிரை எடுக்க வந்த ரவுடிதானுங்க அந்த யமன்தான் ஒன்ன நம்பர் கேடிதானுங்க நம்ம உயிரை எடுக்க வந்த ரவுடிதானுங்க அவன் கயிறெடுத்து வராங்க உயிரெடுக்க போறாங்க கயிறெடுத்து வராங்க உயிரெடுக்க போறாங்க கயிறெடுத்து வராங்க உயிரெடுக்க போறாங்க யமனுக்கு கானால வந்து பாடுறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நன்றி கமலப்பாக நன்றி. நீ பாடின பேர் அதுவும் நம்ம பெப்பர்ஸ் கானா பாட்டினருக்காக கண்டிப்பா ரொம்ப வாழ்த்துக்கள் உனக்கு. ஓகேவா? வேற ஏதாவது நம்ம ஏரியால ஒரு முக்கியமான டேலண்ட் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்கண்ணா. கவிதை எழுதுறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. கவிதை ஃப்ரெண்ட் ஐயா அப்துல் கலாம் ஐயாவை பத்தி ஒரு கவிதை ஒன்று சொல்லுவாரு. தம்பியா? ஆமா, ஒரு ஃப்ரெண்ட் நான் பிரகாஷ். பிரகாஷ்
பெப்பர் ஸ்ட்ரீட் கானாப்பேட்டை நிகழ்ச்சி நம்ம கலாமாயாக்கு ஒரு கவிதை ஒன்று சொல்லுங்க. கலாமுடன் களவு போன இந்திய மக்கள். இந்தியாவில் பல விஞ்ஞானிகள் இருக்கையிலே தமிழகத்தின் முதல் விஞ்ஞானியே என்ன ஆயிற்று உன் பொன் மேனிற்கு வயதாகிற்றோ, வயதாகியதால் சரிதம் சரிந்திற்றோ, அல்ல மண்ணில் செய்த ஆராய்ச்சி போதுமென இறைவன் விண்ணில் ஆராய எடுத்து கொண்டானோ உனை. மண்ணில் செய்த ஆராய்ச்சி போதுமென இறைவன் விண்ணில் ஆராய எடுத்து கொண்டானோ உனை. ஏவுகணை நாயகனே, ஏவுகணை நாயகனே என அன்போடு அனைவரும் அழைத்தோம். ஏவுகணை நாயகன் என்பதால் தான் என்னவோ இறுதியில் உன் மரணச் செய்தியை அனுப்பி எங்கள் அனைவரும் மனதிலும் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தினாயோ. மதங்களை கடந்த மனிதனே, மனித நேயமிக்க நண்பனே, தமிழ் பற்று கொண்டோனே, உனது ஆத்மா இன் புற்று வாழ்க வையகம் உள்ளவரை. உன் புகழ் மட்டும் அல்ல, அனைத்து நாடுகளையும் ஏன் அமெரிக்காவையே திரும்பி பார்க்க வைத்த உன் ஏவுகணை எங்களுக்கு துணை இருக்கட்டும். இப்படிக்கு நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என கனவு கண்டு கொண்டிருக்கும் கலாமுடன் களவு போன இந்திய மக்கள். தினேஷ் சூப்பரா இருந்துச்சு, காமெடியான பாட்டு. இன்னொன்று ரொம்ப நாள் ஆச்சு காமெடி பாட்டு. நீ பாடுறது எல்லாமே ரொம்ப சந்தோஷம் தான், ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நம்ம இவ்வளவு ரசிக்கிறோம், நீங்க என்ஜாய் பண்ண வச்சீங்க. அது எங்க பெப்பர் ஸ்ட்ரீட் கானாப்பேட்டை நிகழ்ச்சி மூலியமா உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். ஓகேங்களா? வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை அளித்த பெப்பர்ஸ் டிவிக்கும் பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கும், அண்ணா எனக்கு வாய்ப்பு கொடுத்து பாட வைத்த எட்வின் இன்பராஜன் அண்ணனுக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும், என்னுடைய ஃபேன்ஸு எல்லாம் என் தம்பிங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெப்பர்ஸ் டிவி நன்றி.